தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஜிகே வித் ஜிகே சேனலில் எந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமீர் அப்படிங்கிற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அத்தாரிட்டியிலிருந்து இப்போ வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரியான போஸ்ட்லாம் இருக்குது அப்படின்னா, கிளர்க், எம்டிஎஸ் அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், அசிஸ்டண்ட். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 3 போஸ்ட்டுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் இப்போது வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 12th முடித்தவங்க, எனி டிகிரி முடித்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அந்தந்த போஸ்ட்டுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா 31/8, அதாவது ஆகஸ்ட் கடைசி 31க்குள்ளே நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் மோட் ஆஃப் அப்ளிகேஷன் தான். நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி நம்ம போஸ்ட்டில் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் செப்டம்பர் 15க்குள்ளே அங்கே போய் நம்ம ரீச் ஆகிற மாதிரி அனுப்பணும். ஸோ இதனோட ஜாப் லொக்கேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா, சென்னை, மும்பை, கொல்கத்தா. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய அந்த போஸ்ட்டுக்கு நம்ம தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே அப்ளை பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஜென்ரலாக ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். ஸோ எல்லாருமே தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். யூபிஎஸ்சி ரிலீஸ் பண்ணுற ஐஏஎஸ் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்லேருந்து டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ் என எந்த விதமான கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் ஆனாலும் சரி, இல்லை டிசிஎஸ்சில் ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க, இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்சிஎல், டெக் மஹேந்திரா, இந்த மாதிரி எந்த விதமான பிரைவேட் ஜாப்ஸ் இருந்தாலும் சரி, அந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது எங்களுடைய கடமை. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபார் இன்ஸ்டன்ட் ஜாப் அலர்ட்ஸ் ஃபாலோ அஸ் ஆன் சோஷியல் மீடியா. சொசைட்டி ஃபார் அப்ளைடு மைக்ரோவேவ் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் ரிசர்ச், இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே ஒர்க் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி. ஸோ இவங்க தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த லொக்கேஷனில் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மும்பை, சென்னை அண்ட் கொல்கத்தா ஆஃபீஸ்க்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர். இந்த போஸ்ட்டுக்கு இனிஷியல் பே பார்த்தீங்கன்னா 56,000. அது கூட நமக்கு அலவன்சஸ் இருக்குது. மோட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டாகவும் இருக்கலாம், டெபுடேஷனாகவும் இருக்கலாம், அப்சர்ப்ஷனாகவும் இருக்கலாம். இது டிபெண்ட்ஸ் அப்பா நம்மளோட குவாலிஃபிகேஷன் பொறுத்து தான். ஓகேங்களா. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு மேக்ஸிமம் 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்கீங்க தான் அப்ளை பண்ணணும். டெபுடேஷனில் எடுக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 56 இயர்ஸ்க்குள்ளே இருக்கீங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். பட் ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி ஒரு இதே மாதிரி ரெலவெண்ட் ஃபீல்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ ஒர்க் பண்ண 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். குவாலிஃபிகேஷன் அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து டிகிரி இன் காமர்ஸ். நீங்கள் பிகாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதுக்கு அடுத்தது டிசைரபிள் அப்படிங்கிறது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் கேட்குறாங்க. போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் கேட்குறாங்க. இது வந்து டிசைரபிள், ஸோ மேண்டேட்ரி கிடையாது. ஸோ வில்லிங் இது இருந்துச்சுன்னா ப்ரெஃபரபிள், இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் பிகாம் முடிச்சிருந்தாலே தாராளமாக அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு மினிமம் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. டெபுடேஷன் ஆர் அப்சர்ப்ஷன் பேசிஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் அல்லது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் இன்ஸ்டிடியூஷனில் உங்களுக்கு ரெகுலராக ஒரு போஸ்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அல்லது ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் வந்து அந்த போஸ்ட்டில் ஒர்க் பண்ணேன் அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மும்பை. அடுத்த போஸ்ட் வந்து லோயர் டிவிஷன் கிளர்க்கு. கிளர்க்குக்கு பார்த்தீங்கன்னா இனிஷியல் பே 19,900 இருக்கும். அது கூட அலவன்சஸ். மோட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மட்டும்தான். ஏஜ் வந்து மேக்ஸிமம் 25 இயர்ஸ்க்குள்ளே இருக்கீங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நான் 12th முடிச்சிருக்கேன், ப்ளஸ் டைப் ரைட்டிங் இங்கிலீஷில் முடிச்சிருக்கேன், ப்ளஸ் எங்களுக்கு கம்ப்யூட்டர் பேசிக்ஸ் தெரியும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். டிசைரபிள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 months சர்டிஃபிகேட் கோர்ஸ், நீங்கள் கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் அல்லது நீங்கள் எதாவது ஆடிட்டிங் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடான ஒர்க், டேட்டா என்ட்ரி, ஸோ அந்த மாதிரி இதில் ஒரு 6 months ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதுக்கு வேலிடான ப்ரூஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் டிசைரபிள். இது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மும்பை, சென்னை, கொல்கத்தா. அதுக்கடுத்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். இதில் பார்த்தீங்கன்னா இனிஷியல் பே 18,000, அது கூட அலவன்சஸ். இது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மட்டும்தான். ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் 25 இயர்ஸ்க்குள்ளே இருக்கீங்க அப்ளை பண்ணலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மெட்ரிகுலேஷனுங்க, அதாவது 10th முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. இது வந்து மும்பை அண்ட் கொல்கத்தா ஆஃபீஸில் மட்டும்தான் வேகன்சி இருக்குது.
ஸோ ஓகே, ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஜெராக்ஸ் காப்பி அட்டாச் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு நம்ம ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பணும். ரெஜிஸ்டர் சொசைட்டி ஃபார் அப்ளைடு மைக்ரோவேவ் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் ரிசர்ச், ஐஐடி கேம்பஸ், பவாய், மும்பை. ஸோ அது பார்த்தீங்கன்னா 15 செப்டம்பருக்குள்ளே அவங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி அனுப்பணும். அதுக்கப்புறம் லேட்டாக போச்சு அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இன்கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்க, கரெக்டான டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணல அப்படின்னா அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் இன்டர்வியூக்கு அல்லது ரிட்டன் டெஸ்ட்டுக்கு போகிறப்போ கண்டிப்பாக உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வித் ஒன் செட் ஆஃப் ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட் அல்லது எஸ்எஸ்எல்சி லீவிங் 10th டிசி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு உண்டான குவாலிஃபிகேஷனுக்கு ரிலவெண்ட்டான மார்க் ஷீட்ஸ், 12th போஸ்ட் அப்படின்னா 12th மார்க் ஷீட், 10th போஸ்ட்னா 10th மார்க் ஷீட், டிகிரி அப்படின்னா உங்களோட டிகிரி பிகாம் மார்க் ஷீட். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு சில போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இல்லைங்களா, ஸோ அந்த ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட இருக்குன்னா அதுக்குண்டான வேலிடான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் கம்பெனியோட பே ஸ்லிப் ப்ளஸ் ஐடென்டி கார்டு எல்லாமே ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணணும். ஏன்னா கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் இருக்குது அப்படிங்கிறனால நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேட்டகரியில் நீங்கள் வரீங்க அப்படின்னா அதுக்குண்டான வேலிடான ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும். பிடபிள்யூடி பர்சன் வித் டிசபிலிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா அந்த கேண்டிடேட்ஸும் அதுக்குண்டான ரெலவெண்ட்டான சர்டிஃபிகேட்ஸ் நம்ம அட்டாச் பண்ணணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அங்கே அட்டாச் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ். ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னா இருக்குது. எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸும், ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸும், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 10 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 200, எஸ்சிஎஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் ப்ளஸ் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கு ₹50 மட்டும் பே பண்ணால் போதும். பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே மேலே கொடுத்துருக்கிறது எல்லாமே பேசிக் பே, அது கூட நமக்கு அலவன்ஸ், டிஎன்எஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், ஸோ எல்லாமே ஆட் பண்ணி நமக்கு வரும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நமக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, அது கூட ரெசிடென்ஷியல் அக்காமடேஷன் கொடுத்துருவாங்க. அதாவது இப்போ நீங்கள் எந்த போஸ்ட்டில் செலக்ட் ஆனாலும் உங்களுக்கு அந்த ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே உங்களுக்கு கம்பெனிலேயே உங்களுக்கு அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாமே பென்ஷன் ஸ்கீமில் இருக்கணுமா, இப்போ நியூ பென்ஷன் ஸ்கீம் படி எல்லாமே உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷன். சொசைட்டி ஃபார் அப்ளைடு மைக்ரோவேவ் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் ரிசர்ச், இது ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழே வரக்கூடிய ஒரு அத்தாரிட்டி தான். ஸோ வில்லிங் இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த மாதிரி பிகாம் முடிச்சுட்டு 10th 12th முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரியான எந்த விதமான ஜாப் அப்டேட்ஸும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.